விசேஷித்த விதமாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை bless பண்ண போகிறாரு. கர்த்தர் உங்களை bless பண்ண போகிறார். உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். ஆமா, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க எதிர்பார்ப்போட இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் பூர்த்தி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக தான் பேச போகிறார். ஏன்னா வார்த்தை வல்லமையுடையது. ஆமென். ஆமென். வார்த்தையானவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். ஹalleluya. நம்முடைய சிந்தனைக்கு நம்ம எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். நம்ம லூக்கா மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ள போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். He started speaking about the end days. கடைசி காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். மிக ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் கிட்ட மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய அழகான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 13வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அத சொல்லிட்டு அதோட நிறுத்தல ஆண்டவர் இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறதை நான் கண்டேன். என் இருதயம் அந்த வசனத்தை திரும்பி திரும்பி வாசிக்க ஆரம்பிச்சது. நான் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே, சந்ததி என்றால் ஒன்று முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கும், அதுதான் சந்ததி. something will end and something will begin. அதான் சந்ததி, அடுத்த தலைமுறை. ஆனா இந்த சந்ததின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒழிந்து போகாத சந்ததி. ஆமென். இது ஒழியாது. அது மட்டும் இல்ல, எது வரைக்கும் ஒழியாது தெரியுமா? அவருடைய வருகை மட்டும் ஒழியாதுன்னு சொல்றார். அதை சொல்லிட்டு அதோட கூட சொல்ல, மெய்யாகவே சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அப்போ இந்த சந்ததி யாரை குறித்து இயேசு பேசுகிறார்? யார் இந்த சந்ததி? ஒழியாத சந்ததி யாரை குறிக்கிறது? யாரிடத்துல இந்த வார்த்தையை கர்த்தர் தெளிவாக பேசுகிறார்? ரொம்ப அழகா ஆண்டவர் கத்து கொடுத்தார். இந்த ஒழியாத சந்ததி சீஷன் என்னும் சந்ததி. ஆமென். 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 இந்த ஒழியாத சந்ததி சீஷன் என்னும் சந்ததி. இந்த தலைமுறையில கர்த்தர் சபையில் இருக்கிற உங்களை சீஷர்களாக மாற்றி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. இந்த சந்ததி ஒழியாத சந்ததி. அந்த சந்ததிக்கு பேர் என்ன? சீஷன் என்னும் சந்ததி. ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் இந்த சீஷர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல எல்லா புஸ்தகத்திலையும் கடைசி வசனம் என்ன வசனம் பாருங்களேன், சொல்லுங்களேன். ஆமென் அப்படின்னு முடியும். மத்தேயு ஆமென் சொல்லி முடிஞ்சிருக்குதா? முடிஞ்சிருக்கு. மார்க் முடிஞ்சிருக்கா? லூக்கா முடிஞ்சிருக்கா? தீமோத்தேயு 1 தீமோத்தேயு முடிஞ்சிருக்குதா? கடைசி புஸ்தகம் எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க, பார்க்கலாம். கடைசி புஸ்தகம் ஆமென் என்று முடிஞ்சிருக்கு. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மட்டும் ஆமென் என்று சொல்லி முடியவில்லை. Why? ஏன்பா முடியல? கமா போட்டு வச்சிட்டாரு சாமி. ஏன் ஒரு கமா போட்டு வச்சிருக்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல? அந்த நடவடிக்கைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ். ஆமென். 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 அன்றைக்கு சீஷர்கள் 12 பேர். ஆமா. அதற்கப்புறமா புதிய ஏற்பாட்டின் சபை. இன்றைக்கு ஏலிம் திருச்சபை வரையில. ஹalleluya. அந்த சீஷன் என்னும் சந்ததி ஒழியவில்லை. அந்த சீஷன் என்னும் சந்ததி ஒழியவில்லை. அதனாலதான் இன்றைக்கும் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது முடிவடையவில்லை. ஹalleluya. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். ஆமா, இன்னும் முடியல, இன்னும் முடியல. கர்த்தர் அதுக்காக தான் நம்மள மிச்சம் வச்சிருக்கிறார். ஆமாங்க, கர்த்தர் அதுக்காக தான் என்ன மிச்சம் வச்சிருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன மிச்சம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே. I am a remnant. நான் மீதமுள்ளவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் மீதமுள்ளவன், நீ மீதமுள்ளவன். எதற்காக கர்த்தர் உன்னை மிச்சம் வச்சிருக்கிறார்னா, சீஷனாக இந்த சந்ததியில அவருடைய பாரத்தை சுமக்கிறவனாக, அவர் சொல்லுகிறதை செய்கிறவனாக, ஒரு சீஷனாகவே கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்படியே இந்த வசனத்து மேல கை வைத்து, ஆண்டவரே, உங்க அப்படியே ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன சீஷனாக மாற்றுங்க
ஆண்டவரே, சீஷனாக என்னை சீஷனாக உருவாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விசேஷித்த கிருபை என் மேல வைங்க ஆண்டவரே. எல்லாரும் சோதனம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாரும் சோதனம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க அன்பில் எங்களை நிரப்புங்கப்பா. சீஷர்களாக எங்களை உருவாக்குவீராக. இந்த தலைமுறைக்கு நான் தான் ஆண்டவரே, இந்த தலைமுறைக்கு நான் தான் ஆண்டவரே சீஷன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் தெரியுமா விசேஷமானவர்கள்? திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். multitude of people followed Jesus. எதுக்கு போனான் தெரியுமா பின்னாடி? கரெக்டா சொல்லுங்களேன். சில பேர் அற்புதத்துக்காக போனாங்க. ஆமா ஆமா, ஆண்டவர் கிட்ட போனாலே அற்புதம் நடைபெறும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அற்புதம் ஆண்டவர் கிட்ட போனாலே. அப்புறம் ஒரு சில பேர் வேற எதுக்கு போனாங்க? நல்ல சாப்பாடு கிடைக்கும் சாமி கிட்ட போனா. ஆமா இல்ல, எப்போ போனாலும் சோறுடா. என்னன்னு கேட்டா ஆண்டவர் ஒரு விஷயத்தை கத்து கொடுத்தார். நல்லா கத்துங்க. உணர்வு சார்ந்த விஷயம், உணர்வு உறவை பலப்படுத்துகிற விஷயம். அதனாலதான் எங்க போனாலும் உணவு கொடுத்துட்டாரு ஆண்டவர். உணவு. அப்போ ஆண்டவர் வந்து எங்க போனாலும் உணவு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும்னு நிறைய பேர் என்ன பண்ணா போனாங்க, ஆண்டவர் பின்னாடி போனாங்க. அப்புறம் சீஷர்கள் கூட என்ன சொன்னாங்க? எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டு தானே போனாங்க. ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே ஆண்டவர் பின் சென்றாங்க. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். ஆனா கர்த்தர் ஒரு சில பேரை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் திரளான ஜனங்கள் கூட இருந்தாலும் God specialized in choosing people. அவர் ரொம்ப அழகா ஸ்பெஷலா சூஸ் பண்றாருங்க. அவர் செம்ம வேற லெவலுங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? 70 பேரை சூஸ் பண்றாரு. எத்தனை பேர் சூஸ் பண்றாரு? 70 பேர். ஆமா, அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். கொடுத்தாரா இல்லையா? ரெண்டு பேரா? ஆமா, கிராமங்களுக்கு போகணும்னு. ஆமா, அதுக்கு அடுத்தது அந்த 70க்கு அப்புறம் வேற ஒரு கூட்டத்தை சூஸ் பண்றாரு. 12 பேர். ஆமா, எத்தனை பேரு? 12 சீஷர். 12 சீஷர்களை சூஸ் பண்றாரு. அதுலயும் ஒரு முக்கியமான வேலை, மறுரூப மலைக்கு போறோம். அந்த இடத்துல எத்தனை பேர் கூப்பிடுறாரு? 3 பேரை தன்னுடைய மார்புல சாய்ந்து கொள்கிற வாய்ப்பை யாரு கொடுக்கிறாரு? ஒரே ஒருத்தரை கொடுத்தாரு. அப்ப நல்லா கவனிங்களேன். கர்த்தர் திரளான ஜனங்கள் அவரை வந்து அவருக்கு பின்னாடி பல காரியங்களுக்கு எதிர்பார்த்து போனாலும் அவங்களை எதுவுமே குறைய வைக்கல. ஆனா தமக்கானவர்களாக, தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, தம்முடைய வேலையை செய்ய சொல்றதுக்காக, ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் எப்பயுமே ஸ்பெஷலான கூட்டத்தை தான் தெரிவு செய்யறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்பெஷல் தானே? நீங்க ஸ்பெஷல் தானே? ஆமா, நிஜமா அதுல ஏதோ மாற்று கருத்து இருக்குதா? நான் எப்பயுமே சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் எனக்காகவே பைபிள்ல ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறது. நான் கருப்பா இருந்தாலும் நான் சொல்லல, நானும் சொல்லல. 17 வருஷம் கழிச்சு இப்ப சொல்றியம்மா. எஸ், யூ ஆர் ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் கர்த்தர் ரொம்ப ஸ்பெஷலா நம்மள வச்சிருக்கிறாருன்னா, நம்மை குறித்து ஒரு திட்டத்தையே வைத்திருக்கிறார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான தேவ மனுஷன் மரித்து போய்விட்டார், பில்லி கிரஹாம். அவர் மரித்து போனப்போ ரவி சகரியாஸ் அவருடைய கல்லறை கிட்ட போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? God buries his workman, but his work goes on. The greatest voice has been lost, but his message goes on. Yes, இன்னைக்கு இந்த இடத்துல வரும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன தெரியுமா ஞாபகம் வருது? இந்த தலைமுறையின் எழுத்தாணி மறைந்து விட்டது, ஆனால் அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது. அப்ப இந்த தலைமுறையில நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் அழகா சூப்பரா பியூட்டிஃபுல்லா நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க. இந்த தலைமுறையில கர்த்தர் எதையோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக அழகாக ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் தனக்கு விசேஷமாக சூஸ் பண்ணவர்களிடத்துல சொன்ன கட்டளை இதாங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா.
அது எப்படிங்க? அந்த சீஷர்கள் அன்றைக்கு அந்த காலத்திலே இறந்துருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அவர்களுடைய கதை அந்த தலைமுறையிலே முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த வார்த்தை யாருக்கு சொன்ன வார்த்தை? சகல நாட்களிலும்னா கடைசி வரைக்கும் சீஷன் என்னும் சந்ததியாக வருகிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். சீஷன் என்னும் சந்ததியாக நீ இருப்பனா, நீ சீஷனாக மாறுவனா, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அதனாலதான் அவருக்கு பேர் இம்மானுவேல், காட் வித் அஸ். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. நான் இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் மாத்தி வாசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்களேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் ஃபேன்ஸாக மாற்றுங்கள். அப்படியே போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது அதை நீங்க திரும்பி சொல்லணும். என்ன போட்டிருக்குது? சீஷராக்கி. நீங்க போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக மாற்றுங்கள். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சீஷராக்கி. சீஷராக்குங்க நீங்க சொல்லணும். அடுத்தது நான் இன்னொன்னு சொல்றேன். இது இன்னும் ஜோக்கா இருக்குது. ஆமா, சர்வ ஜாதிக்கு நீங்க போய் சீஷராக்குறதுக்கு பதிலா அங்கத்தினராக்குங்கள். சீஷராக்கி. வசனம் என்ன சொல்லுது? சீஷராக்கி. சீஷராக்கி. இன்னைக்கு நிறைய பேரு அங்கத்தினரா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? சீஷராக்கி தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கத்தினர் ஆக்கிறான். அதுல பாதி கல்யாணத்துல வந்தது. அப்ப எதுக்காக வந்தது? ஆண்டவருக்காக வரல. ஆண்டவருக்காக வரல, வேற ஏதோ மனசுல வச்சுக்கணும். அந்த மனசுக்காக வந்தது இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், சர்வ ஜாதியையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? சீஷராக்கி. சீஷராக்க போகிற. ஆமென் சொல்லுங்களேன். இத பாடம் இத சொல்லும் போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுங்க. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். தாங்குவார் அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா. 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 Thank you, Lord. ஹல்லேலூயா. 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 சிலுவை சுமந்தோராய் பாடுங்களேன். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பு, இயேசு கிறிஸ்து கடைசியா கொடுத்த கட்டளை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஏக்கம், சீஷராக்குங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை எப்படி நோக்கி இருக்கிறது? அங்கத்தினர்கள் சபையில இருக்கிறாங்க, ஆனா சீஷர்கள் இருக்கிறாங்களா? அப்பனா சீஷர்களுக்கும் பிலீவர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? The one who believes God, யாரு? is a believer. Is a believer. The one who God believes is a disciple. அவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப Amen. புரியுதா உங்களுக்கு? கடவுளை நம்புற எல்லாருமே விசுவாசிகள். கடவுள் ஒரு மனுஷனை நம்புறான்னா அவன் தான் சீஷன். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். நம்ம கடவுளை நம்புற எல்லாருமே, all believers, all disciples are believers, but not all believers are disciples. எல்லா சீஷனும் கண்டிப்பா விசுவாசியா இருப்பான், ஆனா எல்லா விசுவாசியும் கண்டிப்பா சீஷனாக இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த ஒரு கேள்வியோடு கூட, நான் சீஷனா, நான் விசுவாசியா? Am I a fan or a follower?
நான் ஒரு சீஷனா அப்படின்ற ஒரு கேள்வியோடு கூட நம்ம இந்த நான் சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே உன்னிப்பா நீங்க கவனிங்களேன். ஒரு சில வித்தியாசங்களை நான் பார்த்தேன். சீஷனுக்கும் விசுவாசிக்கும். கடவுளை நம்புறவன் விசுவாசி. கடவுள் யாரை நம்புறாரோ அவன் தான் சீஷன். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? என்ட்ரி லெவல்ல இருக்கிறவன், ஆரம்ப நிலையில, அதாவது இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எவனுமே விசுவாசியாய் இருக்கிறான் இல்லையா? அந்த so that's a starting stage. believers எப்பவுமே அந்த என்ட்ரி லெவல்ல அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ஆனா அதாவது சீஷன் என்பவன், டிசைபிள் என்பவர் எந்த லெவல்ல தெரியுமா இருப்பாங்க? சோல்ஜருடைய லெவல்ல. ஹalleluya ஹalleluya. believer attends the church but disciple understands the church. சபை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு தான் இருக்கும்? சீஷனுக்கு தான் இருக்கும். வெறுமே ஞாயிற்றுக்கிழமை ஆனா சபைக்கு போயிட்டு அங்க ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு திரும்பி வந்து நேரா கறி கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி, சாதாரண விசுவாசியால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஆனா ஒரு சோல்ஜர் லெவல்ல எப்பவும் ஆயத்தமாய் ஒரு யுத்த களத்துல நிற்கிற ஒரு சோல்ஜரை போல நிற்பது யார் தெரியுமா? விசுவாசி அல்ல, சீஷனாய் இருப்பவன். ஆமென். Believer searches God when he needs something, but disciple walks with God. ஆமென். விசுவாசி என்பவன் ஏதாவது கர்த்தரிடத்துல வேண்டும் என்று சொல்லியே ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவனுக்கு பேர் விசுவாசி. ஆனா சீஷன் என்பவன் பாத்தீங்கன்னா இயேசுவோடவே நடப்பவன். He walks with God. Amen. Hallelujah. Believer தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறவன், எனக்கு ஏதாவது கிடைக்கணும், நான் ஏதாவது பெருசா செய்யணும், ஏதாவது நான் சாதிக்கணும், தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவன் விசுவாசி. ஆனா சீஷன் எப்பவுமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிக்கிட்டே இருப்பான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்பவுமே எதை கட்டிக்கிட்டே இருப்பான்? தேவ ராஜ்யத்தை குறித்ததான ஒரு எண்ணம் இருக்கிறவன் யாருன்னா சீஷன் தான். இன்னைக்கு கூட நம்மளுடைய பிரேயர் அடிக்கடி எங்க ஐயா சொல்வார், உங்க பிரேயரை ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்ட்டு. இந்த பூமிக்குரிய காரியங்கள் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கிற கூட்டத்தினர் மத்தியில பரலோக ராஜ்யத்திற்குண்டான காரியங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரே. அப்போ நான் தேட வேண்டியது முதல்ல யார? தேவராஜ்யத்தை. ஆமென். அப்படி தேவராஜ்யத்தை தேடுகிறவர்கள் தான் சீஷர்கள். எப்பவுமே பெற்றுக்கொள்ளுகிறத சந்தோஷமா நினைக்கிறவன் விசுவாசி. எப்பவுமே இழக்க ஆயத்தமா இருக்கிறவன் சீஷன். ஆமென். எதையும் இழக்க ஆயத்தமா இருப்பவன் சீஷன். ஆமா. எப்பவுமே வேதத்தை வாசிக்கினே இருக்கிறவன் விசுவாசி. வேதத்தின்படியே வாழ்கிறவன் சீஷன். ஆமென். ஆண்டவருக்காக எப்பவுமே ஏதாவது செய்யணும்ன்ற எண்ணம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே யாராவது என்னை என்கரேஜ் பண்ணுவாங்களான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறவன் விசுவாசி. எப்பவுமே மற்றவர்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் சீஷன். ஆமென். ஆமென். அப்படியே உங்களுக்கு அந்த கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு, நான் சீஷனா நான் விசுவாசியா? ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல, நல்ல ஞாபகம் வச்சுங்க இந்த வார்த்தைய, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க வாழறீங்கன்னா நீங்க இன்னும் விசுவாசியா தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமா. ஆனா ஒரு கமிட்மெண்ட் ஜோனுக்கு எப்போ நீங்க போறீங்களோ, ஒரு கமிட்மெண்ட், நான் கர்த்தருக்காக நான் ரெஸ்பான்சிபிளா ஏதாவது செய்யணும், கர்த்தர் என்ன மிச்சம் வச்சதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேணும் அப்படின்ட்டு கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு வாஞ்சியோடு நீங்க இருப்பீர்களானால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கமிட்மெண்ட் ஜோனுக்கு நீங்க போவீங்கன்னா you become a disciple. Amen. அந்த கமிட்மெண்ட் ஜோன்ல நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா மழை வந்தாலும் இடி இடிச்சாலும் உனக்கு கர்த்தர் சொன்ன வேலையை நீ செஞ்சு முடிப்ப. நம்ம கொஞ்சம் தலைவலி வந்தா நம்ம ஆளுங்களாம் சண்டே வர மாட்டாங்க. ஆனா கமிட்மெண்ட் ஜோன்ல இருக்கிறவன் தலைவலி வந்தாலும் செத்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துல நான் சாகுறேன், ஊழியத்தை நிறைவேற்றுவேன் சொல்லுகிறவன் தான் மெய்யான சீஷன். ஆமா. எழுப்புதலை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவன் விசுவாசி. எழுப்புதலின் பங்காளியாக இருப்பவன் சீஷன். சாதனையை படிப்பவன் விசுவாசி. ஹிஸ்டரிய, சரித்திரத்தை படிக்கிறவன் விசுவாசி. சரித்திரத்தை படைப்பவன் சீஷன். நீ விசுவாசியா சீஷனா? நீ விசுவாசியா சீஷனா?
இயேசு யாரை எதிர்பார்க்கிறார், எதை எதிர்பார்க்கிறார்? இயேசு விசுவாசிகளாக மாற சொல்லவே இல்லை. இயேசு சீஷர்களாக மாறதான் சொன்னார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. ஆண்டவரை பின்பற்றுகிற கூட்டமா தான் நம்ம இருக்கணும். இன்னைக்கு மார்க்கத்தை உருவாக்கினார் இயேசு, மதத்தை உருவாக்கினான் மனிதன். இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை சீஷனாக மாற்றுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் நல்லா சோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபத்தை பண்ணி நல்லா ஆண்டவரே என்னை சீஷனாக மாற்றுங்க. இது வரைக்கும் விசுவாசியா இருந்தது போதும். இது வரைக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கை எதிர்பார்த்து இருந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணும்படியாக இருந்தது போதும் ஆண்டவரே. இது வரைக்கும் சாதாரணமா இருந்துட்டு ஆண்டவரே, இனி உம்முடைய இருதயமாக நான் சீஷனாக செயல்படுவேன். ஆமென். பாடலாமா? சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்மளெல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? இவங்க கிறிஸ்தவங்கன்னு கூப்பிடுறாங்க. உண்மையா இல்லையா? ஆனா முதல்ல யாரை கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகம் அழைச்சது தெரியுமா? முதல்ல அந்தியோக்கியாவில தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு கிடைச்சது. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது இப்போ, ஆனா நமக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றது எப்பவோ அந்தியோக்கியாவில தான் முதல்ல கிடைச்சது. ஆனா யாருக்கு தெரியுமா அந்த பெயர் கிடைச்சது? விசுவாசிகளுக்கா? பாடுகிறவர்களுக்கா? ஆமா, ஃபேன்ஸ்கா? அங்கத்தினருக்கா? இல்லங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் தனக்கென்று ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அவர்களை அங்கத்தினர்களாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அல்ல, கர்த்தர் யாரை சீஷர்களாக வச்சிருக்கிறார் தெரியுமா? வாசிங்கம்மா. ஆமென். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு, எல்லாரும் சொல்லலாம், சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. நீங்க கிறிஸ்தவர்கள் சொன்னா அப்ப கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? சீஷனாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு முழு கிறிஸ்தவன் முழு சீஷன். ஆமென். எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் a disciple. ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, இதுதான் கர்த்தருடைய ஏக்கம். ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் அப்படி ஒரு ஏக்கத்தோட கூட இருந்தாங்க. 100 ஆண்டுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு மிஷினரிகளும் சீஷர்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வல்லமையா வேலை செய்திருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னை பட்டணத்திலே ஒரு சீஷன் வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். தோமாவின் கால் பட்டதுனாலதான் இன்னைக்கு சென்னை பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்னால தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா சீஷனின் பாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க விசேஷமானவர்கள். ஏனென்றால் நீங்கள் சீஷர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சீஷனாக மாறணும்னா ஆண்டவர் 3 ஸ்டெப் தான் வச்சுக்கிறார். எத்தனை ஸ்டெப்? 3 ஸ்டெப். ஆமா, முழு சீஷனா மாறணும்னா அந்த மேல உயர்வுக்கு போனா 3 ஸ்டெப் தான். ரொம்ப அழகா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரத்துல 27வது வசனத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்டெப் ஆண்டவர் சொல்றார், நீங்க சீஷனாக விரும்புனீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா சொல்றார் ஆண்டவர்? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இருக்க முடியாது.
கண்டிஷனே, முதல் கண்டிஷனே தெரியுமா? சிலுவையை சுமப்பவனே சீஷன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவையை சுமப்பவனே சீஷன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சிலுவையை சுமப்பவனே சீஷன். ஆமா, நீ உன் சிலுவையை எடுக்க ஆயத்தமானா நீ முதல்ல சீஷனாக மாறுவ. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ முழு கிறிஸ்தவனாக மாறுவ, அவனுடைய இருதயத்தை நிறைவேற்றுவ. அது மட்டும் ஆண்டவர் சொல்லுங்க. அதை சொல்லிட்டு லிஸ்டா 2-3 விஷயங்களை சொல்லுகிறார். bearing cross will cost you. சிலுவையை சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு அநேக போதனைகள் சிலுவையை குறித்ததான உபதேசங்களா இருப்பதில்லை. இட்ஸ் a very sad state of affairs. கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள போதகங்களும் நிறைய சூழ்ந்து இருக்கிற அந்த நேரத்துல சிலுவையை குறித்து யாருங்க பிரசங்கம் பண்றா இப்போ? அது போருமா? அது யாருக்கு வேணும்? இல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு உபதேசமா இருக்கிறதே. அது வலிக்குமே, அது கஷ்டமா இருக்குமே, அது குத்துமே. நாங்களே நிறைய கஷ்டங்கள் மத்தியில வந்து நாங்க சபையில உட்காரும் பொழுது ஆசீர்வாதமான வார்த்தைகள், நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமா, எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் பைய பொத்தலா இருந்தா எங்கம்மா தூக்கின்னு போவ? எவ்வளவு வாட்டர் மேல இருந்து ஊத்துனாலும் கேனு வாட்டர் வச்சுக்கின்னு எவ்வளவுதான் நீ பிடிப்ப, எவ்வளவு பிடிச்சாலும் நிக்காது. Anointing should flow over, but the anointing is leaking under there. லீக் ஆகுது, கீழ வாட்டர் இருக்குது. ஆமென். அந்த வாட்டர் இந்த சிலுவை தான் அடைக்க முடியும். ஹல்லேலூயா. எஸ். சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ஆமா, இன்றைக்கு அப்படிதான் பைத்தியமான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ அது சத்தமா சொல்லுங்க, தேவ பலன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவ பலன். இன்னும் சத்தமா சொல்லுங்க, தேவ பலன். தேவ பலன். ஹalleluya. இந்த உலகத்துல இருக்கிற எது நீங்க பெற்றுக்கொண்டாலும் இந்த உலகத்திலேயே தான் விட்டுட்டு போணும். ஆமா ஆமா, எவ்வளவு நீங்க பெற்றுக்கொண்டாலும் எதுவா இருந்தாலும் இங்கே விட்டுட்டு தான் போகணும். ஆமா, ஆனா சிலுவையை நீங்க தூக்கிட்டீங்கன்னா எஸ், அந்த சிலுவை உன்னை பரலோகத்துக்கு தூக்கி செல்லும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிலுவையை சுமக்கிற சீஷர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அது எவ்வளவு நிந்தை. சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். என் நிமித்தமாய் உங்களை எல்லாரும் அவதூறா நடத்துவாங்க, நான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. ஆமா, அந்த நிந்தையை சுமக்கிறவன் தான் சீஷன். எஸ், நிந்தை சுமந்தாலும் சந்தோஷம் கொள்ளுகிறவன் தான் சீஷன். ஹalleluya. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த சிலுவைன்னு சொல்லும்போது ஜெசிமா இது ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்னு அலங்கார சிலுவை, இன்னொன்னு அடையாள சிலுவை. அலங்கார சிலுவை நீ எடுத்து காமிய போட்டு வந்திய ஒன்னு அலங்காரமா ஒண்ணு இதோ பாத்தீங்களா? ஆமா, கழுத்துல ஒரு சிலுவை, எக்ஸாம் பேப்பர்ல ஒரு சிலுவை, காருக்கு முன்னாடி ஒரு சிலுவை. என்னன்னா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். வாகனத்துக்கு முன்னாடி இது ஓட்டம் 120ல. அடையாள சிலுவை என்று ஒன்று உண்டு, அலங்கார சிலுவை என்று ஒன்று உண்டு. அப்ப இந்த அலங்கார சிலுவை வந்து எல்லா இடத்துலயும் அலங்காரமா இருக்கும். வீட்டுல வைப்போம், கார்ல டேஷ்போர்ட்ல கோல்டன் கலர்ல வாங்கி வச்சிருக்கோம். ரொம்ப அழகா ஆமா, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அம்மாக்கு தங்கச்சிக்கு வைஃபுக்கு இதெல்லாம் என்ன பண்றாங்க, நல்லா முத்து வச்சு வைரக்கல் பொதிச்சு வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு சிலுவையை நம்ம என்ன பண்றோம், செஞ்சு கொடுக்குறோமா இல்லையா? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இது வந்து என்ன சிலுவைப்பா? இது அலங்கார சிலுவை, நம்ம சுமக்கிற சிலுவை. ஆமா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 2 செயின் வாங்கி கொடுங்களா, 25 சரவத்துல வாங்கி கொடுங்களா, கழுத்துல மாட்டி தொங்கும், கழுத்து இப்படியே போகும், ஆனாலும் சந்தோஷமா சுமப்போம். ஆமா, அந்த சிலுவை சுமக்கிறதுக்கு என்ன பண்ணுது, சந்தோஷமா இருக்குது. ஆனா இயேசு சொன்ன சிலுவை அலங்கார சிலுவை இல்லப்பா. அலங்கார சிலுவை ஆண்டவர் சொன்ன அடையாள சிலுவை. ஆமென். அடையாள சிலுவை. அந்த சிலுவை சுமக்கிறதுனால உனக்கு பாடுகள் வராது. எந்த பாடுகளா இருந்தாலும் அவர் உன்னோட கூட இருப்பார். ஆமென். அந்த சிலுவை நிமித்தம் உனக்கு சோர்வுகள் வந்தாலும் அவர் உன்னை பலப்படுத்துவார். ஆமென். அவர் உன்னை சீராக்குவார், அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். அந்த சிலுவை நிமித்தமாக நீ செல்லுகிற பாதையில எல்லாவற்றிலும் he will be with you. ஆமா, பாடுகள் வழியாய் தான் நாம் பரலோகம் போக முடியும். ஆமா, ஆமென். ஆண்டவருக்காக பாடுகளை சந்திக்க 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 பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆமா, ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார்ல. சிலுவையை சுமக்கணும்னு சொன்னாரே,
ஏற்கனவே அவர் சிலுவையை சுமந்தாரா இல்லையா? ஆமா. He has already taken up his cross. ஆனா அது சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பிற்காலத்துல அவரும் சிலுவைய சுமக்க போறாருன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா அவர் சுமந்த சிலுவைய நாமும் சுமக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சுமந்தவர் பாடுகள் வழியாய் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம சுமப்போமானால் பாடுகள் வழியா இருந்தாலும் பரலோகத்தை கொண்டு சேர்க்கும் அது அந்த சிலுவை. ஹல்லேலூயா. ஆனா நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆண்டவரை ஏத்துக்கோ, கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. இது என்ன இது தீபாவளி ஆஃபர் மாதிரியே இருக்குது? ஆமா, தீபாவளி ஆஃபர் இல்ல சார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தான் சிலுவையை எடுத்து தன்னை தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிலுவை எதை குறிக்குது தெரியுமா? அடையாள சிலுவை சுயம் சிலுவையிலே அடிக்கப்படணும். சுயம் சிலுவையிலே அடிக்கப்படணும். It will cost you. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய சொந்த எண்ணங்கள், உனக்கு சந்தோஷமா இருக்கிற நிறைய பிரியமான விஷயங்களை நீ இழக்க கூட பரவாயில்ல. அதை நீ இழக்கப்படும் பொழுது சிலுவையில உன் சொந்த ஆசைகளை நீ அடிக்க கொடுத்தனா அவருடைய நாமம் மகிமை அடையும். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவாய். அவரோடு கூட பரமேறுவதற்குண்டான அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் 14வது அதிகாரத்துல அந்த லைனா வருகிற வசனங்கள்ல அழகா சொல்றாரு. வீட்டை கட்டுறவன் பத்தி பேசுறாரு, அப்புறம் யுத்தம் பண்ணுகிறவனை பத்தி பேசுறாரு, கடைசியா உப்பை குறிச்சு பேசுறாரு. வீட்டை கட்டுறவனை பத்தி என்னமா சொல்றாரு? 29-30 வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா, இது ஆண்டவர் 27 வசனத்துல சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று சொல்லிட்டு இந்த காரியங்களை ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின் முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன் அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றார். இதை வாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? It will cost you something. Yes. Carrying your cross will cost you something. நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம் ஒன்று உண்டு. Train yourself. யுத்தத்திற்கு நீங்க ஆயத்தமாகியே ஆகணும். You have to sacrifice something. Yes. உங்களை பைத்தியம் சொல்றாங்க பாத்தீங்களா? உங்களை அவதூறா பேசுறாங்க பாத்தீங்களா? யாரு நிமித்தம்? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உங்களை பேசுறாங்கல்ல, அப்ப வலிக்கும்ல, அப்ப தாங்கிக்கணும். அதுதான் உங்க காஸ்ட், அதுதான் உங்க கணக்கு. ஆயத்தப்பட்டுக்கோ. ஆமென். அந்த கணக்கு, அந்த ஒரு கரையத்தை சிலுவையை சுமப்பதனால நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எஸ், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஆயத்தப்பட்டுட்டீங்கன்னா நீங்க முழு சீஷனாக மாறுவதற்கு முதல் படியில வந்துடுவீங்க. அதோட நிறுத்தல. யுத்தத்துக்கு செல்லுகிறவன் எதிரியானவனுக்கு எத்தனை பேர் வருவான்றதை கணக்கெடுப்பானா. என்கிட்ட 10,000 பேர் இருக்கிறானா, அவன் கிட்ட 20,000 பேர் இருக்கிறானா பார்த்து அந்த யுத்தத்திற்கு ஞானமாய் நடந்து கொள்வானா. இது என்ன சொல்லுகிறார் ஆவியானவர்? எதை கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்துமஸ்ல? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? யுத்தத்துக்கு போறவன் ஆயத்தப்படணும், அர்ப்பணிக்கணும், ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன? ஆயத்தம். prepare yourself. சிலுவையை சுமப்பது என்பது உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அடுத்த லெவல்ல யோசிக்கணும். ஆமென். யுத்தத்திற்காக. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உண்டு. ஆண்டவரே சொல்லிருக்க. உலக சத்தமா சொல்லுங்க. உபத்திரவம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை உண்டு. உண்டு. போராட்டம் உண்டு. ஆமா, அவமானம் உண்டு. ஆயத்தப்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யுத்தத்தை ஜெயிப்போம். ஏன்னா யுத்தத்தை நமக்காக செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். நான் சீஷனா நிக்கணும்னா இந்த யுத்தத்துல நான் நிக்கணும். அதோட நிக்கல. அவரு கடைசியா சொல்லுகிறார், உப்பாக நீ இருக்கணும்னு சொல்றார். அந்த உப்பு கூட எப்படி இருக்கணுமா? சாரத்தோட இருக்கணுமா? எஸ், உப்பு நல்லதுதான் சொல்வாங்க. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். சாரம் அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை, எசன்ஸ், அதனுடைய குவாலிட்டி தான் அந்த சாரம். ஆண்டவர் நம்மள மூன்றாவதா சொல்ற ஒரு காரியம் உப்பு குறிச்சு பேசுறார். ஆமா, சிலுவையை சுமக்கிறதுக்கும் உப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. அதனால தான் சொல்லி முடிக்கிறார். ஆமென். சரியான ஒரு ரகசியம் இருக்குதுங்க அதுல. ஆமா, நாங்க இன்றைய தென்றல்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு தென்றல் ஒன்னு பண்ணோம். அது எப்படின்னா, உங்களுடைய சமையல் பண்ற பொருட்கள் மஞ்சளா ஆகணும்னா நீங்க என்ன போடுவீங்க? மஞ்சள் தூள் போடுவோம். போடுவீங்களா? மஞ்சள் ஆயிடுமா? ஆகுமா? மூஞ்சிலயும் பசி தெரியுது. ஒரு லெமன் ரைஸோ இல்ல ஒரு முட்டை நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணும் போதோ என்ன பண்றோம்? ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்ட உடனே அது மஞ்சள் ஆயிடுது இல்ல? அப்போ மஞ்சத்தூளுக்கு இருக்கிற தன்மை என்னன்னா மஞ்சளாய் மாற்றும். ஆமா, பெப்பர் போட்டா என்ன மாதிரியே பிளாக்கா மாத்திடும்.
ஒரு மிளகாய் பொடி போட்டீங்கன்னா, இதே உருளைக்கிழங்கு நீங்க ஃப்ரை பண்ணும்போது மிளகாத்தூள் போட்டீங்கன்னா அது என்ன கலரா மாறிடுது? சிவப்பா ரெட்டா மாறிடுது. உப்பு போட்டா ஒயிட்டாவா மாறுது. அது ஏன்பா மாறல? why? உப்புக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு தன்மை குவாலிட்டி என்னன்னா, அது தன்னை கரைக்கும், தன்னை இழக்கும், ஆனா தன்னுடைய தன்மையை வெளியே காட்டாது. அதாவது அதனுடைய அந்த ஒயிட் கலரை காட்டாது, ஆனா அதனுடைய குவாலிட்டியை வெளிப்படுத்திடும். ஆமென். அது என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற? சீசன் என்பவன் பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுவான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். உப்பு இருந்துச்சுன்னா, ஸ்வீட்ல கூட உப்பு இல்லைன்னா ஸ்வீட் நல்லா இருக்காது. கேசரியில ஒரு சிட்டிகை உப்பு போட்டாதான் நல்லா இருக்கும். உண்மையா இல்லையா? ஆமா, நீங்க நல்லா பாருங்க. நல்லா சால்ட் சோடா குடிச்சு அதுல கொஞ்சம் ஸ்வீட் சோடால ஒரு சிட்டிகை உப்பு போட்டு அதுவும் சூப்பரா இருக்கும். உப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க. தன்னை இழந்து, தன் தன்மையை இழந்து, தன்னோடு கூட இருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு மகிமை வெளிப்படுத்தும். உப்பு இல்லாத ஒரு பண்டம் இருக்குதாங்க. மட்டன் பிரியாணியா இருக்கட்டும், சிக்கன் பிரியாணியா இருக்கட்டும், கோபி மஞ்சூரியனா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், உப்பு இல்லைன்னா அது இல்ல. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்ல. ஆமா, அதனாலதான் சொல்றாரு சீசன் எல்லா இடத்துலயும் இருக்கணும். ஆமென். உப்பா இருக்கணும். உப்பா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சீசன். நீ சீசன். நீ எல்லா இடத்துலயும் இருக்கணும். நீ எல்லா இடத்துலயும் இருக்கணும். எப்படிப்பா இருக்கணும்? உப்பா இருக்கணும். ஆமா, உரப்பா இருக்கணும். ஆமென். ஆமா, நம்ம வந்து நிறைய எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கொஞ்சமா இருந்தாலும் டக்கரா இருக்கணும். ஆமா, கொஞ்சமா இருந்தாலும் சூப்பரா இருக்கணும். சூப்பரா இருக்கணும். அதுதான் என் சீசன். நம்ம வந்து பெரிய கூட்டமா இருக்கணும், நாங்க வந்து அப்படி இருக்கணும், ஒண்ணும் வேணாம். நீ ஒரு நாள் போனன்னா அந்த இடமே வேற மாதிரி மாறிடும். ஹalleluya. ஏன்னா உன் கூட இருக்கிறது பவர். ஆமென். உன் மேல இருக்கிறது மகிமை, உனக்குள்ள வெளிப்படுகிறது கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா சத்திய ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார், பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆமா, ஹalleluya. 3 காரியங்களை கர்த்தர் இங்கே நம்ம போதிக்கிறார். ஆமா, நம்ம சீஷர்களா மாறணும்னா இந்த முதல்ல அந்த கட்ட தொடங்குகிற மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது, செல்லும் செலவை கணக்கு பார்க்கிறவனா இருப்பான். என்ன அர்த்தம்னா, கிரயத்தை ஒரு கணக்கை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அது கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த கிரயத்தை அவரே ஏற்றுக்கொண்ட தெய்வமா இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், யுத்தத்துக்கு போகிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எப்பொழுதும் யுத்தத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் சீஷர்கள் இருக்கணும். ஏன்னா அந்த யுத்தத்துல போய் நம்ம நிக்க தான் செய்யணும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நமக்கு முன்பாக சிலுவை சுமந்து கொண்டு போன இயேசு சுவாமி சிலுவையில் அந்த யுத்தத்தை ஜெயித்தார் அல்லவா? பிசாசின் தலையை நசுக்கினார் அல்லவா? அவர் ஆயத்தமா இருந்தது போல நாமும் ஆயத்தப்படணும். மூன்றாவது, உப்பு குறிச்சு கர்த்தர் பேசுறாரு. அந்த உப்பு தன்னையே இழந்து, சுயத்தை இழந்து, பிதாவோடு கூட இருப்பது கொள்ளையாடின பொருளா அவர் எண்ணல. என் சகோதரனே சகோதரியே, தன் சுயத்தை இழந்துதான் பரிதாபமா தரித்திரரா நாம் ஐஸ்வர்யராய் மாறும்படிக்கு அவர் தரித்திரராய் அந்த சிலுவையில தொங்கினார். He lost his identity. He wants us to lose our identity too. அதுதான் ஒரு சீஷனுடைய மகத்துவம். ஆமென். நீங்க மசாலா பொருள்ல எதை போட்டாலும் திரும்பி எடுத்துற முடியும். ஏலக்காய் போட்டா 2 திரும்பி எடுத்துடலாம். ஆனா உப்பு போட்டுட்டீங்கன்னா திரும்பி எடுக்கவே அது கரைந்து போகும். தன்னை இழந்தது கரைந்து போகும். அந்த தன்மை உடையவன் தான் சீஷன். சிலுவை சுமந்து ஆயத்தப்பட போறான். ஆமென். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையே தருவானே. தனக்காய் வாழாமல், தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல், தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அறிக்கையிடுங்க எல்லாரும், நீங்களா சீஷர்கள். பரலோக சிந்தை உனக்குள்ள இறங்கி வருகிறது. தேவ மகிமை உன்னை தொடுகிறது. இதோ உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உப்பாக உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்துல
அவரை விசுவாசித்த யூதர்கள். இப்ப நல்லா கவனிங்க, அவரை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, விசுவாசிக்கிறவன் சீஷனா இருக்கணும்ன்றத அன்று உறுதி செய்யறது இந்த வசனத்துல தான் நான் பார்த்தேன். விசுவாசித்தா பத்தாது அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? விசுவாசித்த யூதர்களை நோக்கி, ஆமா, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் ஆமா, மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். மெய்யாகவே எனக்கு சீஷரா இருப்பீர்கள். எதுல நிலைத்திருந்தா? என் உபதேசத்திலே நிலைத்திருந்தா. தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு சீஷன் என்பவன் இந்த சத்தியத்திலே தேறினவனா இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். இத வாசிக்கிறவனா இருந்து பத்தவே பத்தாது. என் மகன் சொன்னான், சைரஸ் கீபோர்டு வாசிட்டு இருக்கிறார் அழகா. கர்த்தர் எனக்கு அழகான ஒரு மனைவியையும் அருமையான 3 பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். இவங்க டாக்டர் ஜெசிந்த் நவீனா மேரி. ஆமா, என்னுடைய மகள் பேர் கேரன் ஒலிவியா. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்சிருப்பாங்க. இந்நேரத்துக்கு கிளம்பி இங்க வந்திருப்பாங்க. இங்க வந்துகிட்டே இருப்பாங்க என் மகன். ஆமா, வந்துட்டாங்க. அதோ இங்கதான் இருக்கிறாங்க. அதோ ஓடியாங்க கிளாஸ் முடிச்சுட்டு ஓடியாந்தாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்துட்டாங்க. ஆமா, 2வது மகன் கிங் சைரஸ் கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கிறாரு. 3வது மகன் கெனானியா. 3 பேரும் இங்க இருக்கிறாங்க. எங்களுடைய ஒரே ஆசை, உயிர் உள்ள வரை உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்ட்டு. எதுக்கு சொன்ன இத? சைரஸ் ஏதோ சொன்னான்னு சொன்னீங்க. சைரஸ் நேத்து காலையில நான் மார்க் சுவிசேஷத்தை வாசிச்சு முடிச்சிட்டேன் டாடின்னு சொன்னான். பயங்கர ஃபாஸ்டா வாசிக்கிற பழக்கம் அவனுக்கு இருக்குது. என்னுடைய மகனுக்கு அவனுக்கு என்ன பழக்கம்? வேதத்தை வேகமா வாசிச்சிருவான். நான் மார்க் சுவிசேஷத்தை வாசிச்சு முடிச்சிட்டேன் டாடி. சரிடா, ஆண்டவர் என்னடா பேசினாருன்னு அப்படியே சொன்னேன். அவன் அப்படியே முழிச்சான். அவனுக்கு நான் சொன்னதை அவன் செஞ்சு முடிச்சிட்டான். டாடி பைபிள் வாசிக்க சொன்னாரு, நான் வாசிச்சு முடிச்சிட்டேன். அதுவும் ஒரு சாப்டரே வாசிச்சு முடிச்சிட்டேன். அவன் பார்த்தான் சுவிசேஷத்திலே இதான் சின்னதா இருக்குது. 16 அதிகாரம். எத்தனை அதிகாரம் இருக்குது? 16 தான் இருக்கும். 16 இருக்குது. வாசிச்சு முடிச்சிடலாம். சின்ன பிள்ளை 7வது தானே படிக்கிறான். அப்ப அவன் கிட்ட கத்து கொடுத்தேன். என்ன தெரியுமா கத்து கொடுத்தேன்? வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லடா செல்லம். நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும் வாசிச்சேன்னா. ஆனால் நான் கற்றுக்கொள்ளணும், நான் பெற்றுக்கொள்ளணும் நீ நினைக்கும் போது ரேமா வேலை செய்யும். ஆமென். வார்த்தை ரேமாவா நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். சீஷன் என்பவன் இதிலே நிலைத்திருக்கணும். ஆமென். சத்தியத்துல தேறினவனாக மாறணும். இந்த சத்தியத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு சபை கிருபையை கொண்டாடி கொண்டிருக்கிறது உண்மை. we are celebrating grace. கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்றது 100க்கு 100 உண்மை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா வேற ஒரு கருத்து இருக்கு. அது என்ன கருத்து சொல்ல நீ? கிருபை தனியா வராது. ஆமா, கிருபை சிங்கிளா வராது. சொல்ல போனா நம்ம பாஷையில சொன்னா கிருபை சிங்கிளா வராது. அட எல்லாரும் சொல்லுங்களேன், நேரலையில நீங்களும் சொல்லுங்களேன். கிருபை சிங்கிளா வராது, கூடவே இன்னொன்னும் கூட வரும். ஆமா, அது என்ன தெரியுமா? சத்தியம். எஸ், சத்தியம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். ஆமா, சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோமே, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆமா, அவர் அப்படி நிறைந்தவரா தான் நமக்குள்ள வாசம் செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் கிருபையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அளவில்லாம. ஆமா, that is 100% true. மாற்று கருத்தே கிடையாது. அவர் கொடுத்தது கிருபை 100% உண்மை. அது தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கிற பெரிய அன்புக்கு பேர் தான் கிருபை. இன்னைக்கு நம்ம நிறைய கிருபையினால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். because even if we have sinned and shortfall glory of God, ஆண்டவரை விட்டு மகிமை நம்ம இழந்து நம்ம நிறைய முறை நம்ம தப்பு பண்ணாலும் கர்த்தர் நம்மளை இன்னும் தாங்கி கொண்டிருக்கிறார்னா it is because of his grace. why God gives grace? why it is so much for us? எதற்காக? ஏன் தெரியுமா கர்த்தர் கிரேஸ் கொடுக்கிறாரு? சத்தியத்தின்படி நம்ம வாழ்வோங்கிறதுக்காக தான் கர்த்தர் கிருபையே கொடுக்கிறார். இயேசு கடைசியா தன்னை கை கழுவி ஆண்டவர் அப்படியே சிலுவையில ஒப்பு கொடுத்தான் பாத்தீங்களா? அவன் கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாருங்க. 18வது அதிகாரம் 37வது வசனத்துல, யோ நான் பிறந்ததே எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல பிறந்ததே கிருபை அளிக்குதானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஜீசஸ் அவர் வாயில சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி
கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். ஆமென். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. சத்தியவான் எவனும், சீஷன் எவனும் சத்தியவானா இருக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். ஏன்னா சத்தியத்துல வாழ்கிறவனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தியத்தை வாசிக்கிறவன அல்ல, சத்தியத்தின்படி ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை அழகானதுன்னு சொல்லுங்களேன். வாழ்க்கை அழகானது. அழகாதான் சொல்லுங்களேன். வாழ்க்கை அழகானது. அந்த ஒரு வாழ்க்கை சத்தியத்துக்காக வாழும்போது இன்னும் அழகா இருக்கும். ஆமென். ஹalleluya. கிருபையாய் கர்த்தர் நம்மள அவர் சந்ததியில் வைத்திருக்கிறார். இதை நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சந்ததி குறிச்சு ஜீனியாலஜி மத்தேயுல இருக்கும் பாத்தீங்களா, வம்ச வரலாறுகள். அதுல பாத்தீங்கன்னா தகுதியற்ற அநேகம் பெண்கள் அங்க இருக்கிறத நம்ம பாப்பீங்க. பெண்களா இருக்கிற நீங்க உங்களுக்கு தெரியும், தாமார் அதுல இடம் பெற்றிருப்பாங்க. ரூத் வந்து அந்நிய ஸ்திரீயா இருந்தாங்க, அவங்க இடம் பெற்றாங்க. பத்சேபால் இடம் பெற்றிருப்பாங்க. ராகாப் இடம் பெற்றிருப்பாங்க. You know why all of them are there in that genealogy? It is because of grace. It is because of grace. இன்றைக்கு கிருபையினால தான் நாமும் கூட குறைவுள்ளவர்களா இருந்தும் அவர் சந்ததியில காணப்படுகிறோம். அவர் சந்ததியில நம்ம காணப்படுகிறோம் சொல்லி சந்தோஷமா இருப்பதற்கல்ல, சிலுவையை சுமந்து அவர் சீஷராய் சத்தியத்துல நடப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை அவர் சந்ததியில வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. அந்த சாட்சியை உறுதிப்படுத்துறது என்ன தெரியுமா? வார்த்தை. The word has power. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேதத்தை கொண்டு வந்தாங்க, அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையினால கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஆமா, நீ சீஷன் என்ன சொன்னா சிலுவையை சுமந்தால் மாத்திரம் பத்தாது, இந்த சத்தியத்தின்படி நான் நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல நல்ல மேல தூக்கு, நல்லா கை வலிச்சா பரவாயில்ல, நல்லா மேல தூக்கி சொல்லுங்க, இந்த சத்தியத்தின்படி நான் வாழணும். ஒரு வாழ்க்கை இந்த சத்தியத்தின்படி வாழணும். இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் என் இருதயம் களி கூறணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பைபிள்ல இன்னும் மார்க்கிங் பண்ணலன்னா 5 கலர் பேனா வாங்குங்க. இந்த வருஷத்துக்குள்ள எவ்வளவு படிக்க முடியுமா, ஆண்டவர் என் கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு கிருபையின்படி இருக்காது, சத்தியத்தின்படி. ரோமர் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஹalleluya. எப்படி தெரியுமா நியாய தீர்ப்பு இருக்கும்? சத்தியத்தின்படி இருக்குமா? நாம் நியாய தீர்க்கப்படுவோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைய இன்னைக்கு சொல்லுங்க, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கிருபாசன தண்டை சேர்க்கும். சத்தியம் உனக்காக நியாயாசனத்திலே வழக்காடும். இந்த சத்தியம் தாங்க உண்மையிலேயே. நாங்க வந்து 2018வது வருஷம் ரொம்ப சந்தோஷமா ஒரு முடிவு எடுத்தோம். என்ன பண்ண தெரியுமா? வருஷம் கிறிஸ்மஸ்னா உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்ன தோணும்? உண்மையை பேசணும். ஆலயத்துல இருக்கிறீங்க, கதெல்லாம் ஓடக்கூடாது. புது புடவை தோணும். உண்மையை பேசிட்டா நீ கேட்டுக்கொண்டது எதுவோ உன் மன விருப்பம் உனக்கு நிறைவேறுவதா, நான் தான் வாங்கி தரணும். அவளுக்கு செலக்ட் பண்ண தெரியாது, நான் தான் செலக்ட் பண்ணுவேன் எல்லாமே. ஆமா, கிறிஸ்மஸ்னாலே துணி ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு கேக் ஞாபகம் வரும். கேக், அப்புறம் பிரியாணி ஞாபகம். ஆனா கேரல் ரவுண்ட்ஸ் பண்ண மட்டும் ஏங்க இந்த பிஸ்கெட்டை மட்டும் கொடுக்குறீங்க நீங்க? அது கேரல் ரவுண்ட் சங்கத்தின் தலைவனாக நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்வது, மேரி பிஸ்கெட் மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, மேரி மேரி இஸ் மதர் ஆஃப் ஜீசஸ். அதனாலதான் கம்பெனி காரணம் வேற கம்பெனில இருந்தாலும் அந்த பேரை மட்டும் மாத்தல. ஆமா, மாரி பிஸ்கெட் மாறி அப்படியே வச்சிருக்கிறான், அதை மட்டும் மாத்தல. ஆமா, எதுக்கு சொன்னேன்? கிறிஸ்மஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கிறிஸ்மஸ்னாலே உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் ஒண்ணு ஞாபகம் வருது இல்ல? 2017வது வருஷம் நானும் ஜெசிமாவும் ஒரு முடிவு பண்ணேன்.
ஆண்டவரே நிறைய அது வரைக்கும் ஓசி பைபிள் தான், யாராவது கொடுத்தாங்கன்னா அதை கொடுத்துருவாங்க, பெரியவங்க கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வச்சுக்குவேன், அப்படிதான் வாங்கியிருந்தாங்க. அந்த வருஷம் முடிவு பண்ணேன் 18,000 ரூபாய்க்கு பைபிளே வாங்க போறோம். பெரிய பைபிள் அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன், எனக்கு ஒன்று வாங்கினேன், ஆங்கிலத்தில் ஒரு பைபிள் வாங்கினேன், நிறைய பைபிள்ஸ் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன். யூ நோ ஒன் திங், அந்த வருஷத்துக்கு அப்புறம் ஊழியத்தில் வளர்ச்சியை கர்த்தர் வேற மாதிரி கட்டளையிட்டார். அது வரைக்கும் அப்பதான் நான் புரிந்து கொண்டேன். அது வரைக்கும் ஒருவேளை நான் விசுவாசியா இருந்திருக்கிறேன், ஆனால் அன்றையிலிருந்து கர்த்தர் எங்களை சீஷர்களாக மாற்றினார். அன்றையிலிருந்து இந்த சத்தியம் எங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சது. வித்தியாசமான வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். ஏன்னா இந்த தலைமுறையில சீஷன் என்னும் சந்ததி நானும் நீங்களும் தான். எஸ், ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த சீஷன் நீ போதிக்கணும்னா, இதை நீ அறிந்து கொள்ளணும்னா, இந்த வார்த்தை உன்னோடு கூட பேசும். அதான் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுகிறார், என் வார்த்தையிலே நிலை நிற்பவன் எனக்கு சீஷனா இருப்பான். ஆமென். சத்திய உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்காக தான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்பான். சத்தியம் வந்தா அவருடைய சத்தம் கேட்கப்படும். ஏன்னா நீ சீஷனா இருந்தனா சத்தியவானா மாறுவ. ஏன்னா உனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். ஆனா விசுவாசி எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவான்? கரெக்டா 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவான், லிஸ்ட் போட்டுனே இருப்பான். ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். நீ அப்படியே ஜெபம் பண்ணு, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சத்தமா ஜெபம் பண்ணு. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உங்கிட்ட நான் பேசணுமா? நான் பக்கத்துல வந்து நிக்கறாரு. அப்படியே அப்பளே இப்ப சாத்தானேன்னு சொல்லி உங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். ஜீசஸ் உம்மை ஸ்தோத்திரிக்கிற 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 ஸ்தோத்திரம் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரிக்கிறப்பா, சும்மா இருங்க ஏசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிற. நம்ம ஜெபம், விசுவாசி ஜெபம் இப்படிதான் இருக்கு. ஒரு பக்கத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிற ஆண்டவர், ஏய் நில்லு நில்லு, நான் உன்கிட்ட பேசணும், ஏதோ சொல்லணும், உனக்கு நான் கற்றுக் கொடுக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஆனா நம்ம என்ன தெரியும் பண்றோம்? சம்டைம்ஸ் ஆண்டவரே யாரோ வந்து ஜெப நேரத்துல இப்படி தொட்டா போதும், ஐயோ ஜெப ரூம்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டு போச்சு ஜெபத்துல, அப்பாலே போ சாத்தானே. ஐயோ, வந்தது அவருடைய பிரசனையா? உன்னை தொட்டது அவருடைய தயவின் கரையா? Sometimes we lose patience to listen to God. சத்தியவான் எவனும் அவர் சத்தம் கேட்பான். அவர் பேசுகிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தெய்வம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்ல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது வரைக்கும் இந்த மாசம் ஜெபத்துல ஒரு நாள் ஆகுது யாராவது உண்மையா இந்த வார்த்தையை சொன்னாங்க மட்டும் நீங்க ஏஞ்சி நில்லுங்க, அவங்களுக்கு நான் 500 ரூபாய் பரிசு கொடுக்குறேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். போகும்போது வாங்கிட்டு போமாங்களே என்கிட்ட. God bless you. ஒருத்தி கேட்டிருக்கா, கரங்களை தட்டி அவர்களை வாழ்க்கை. மிச்ச எல்லாரும் என்ன கேட்டிருக்கு தெரியுமா? In the name of Jesus நான் சொல்லுகிறேன், நீர் கேளு ஆண்டவரே. சத்தியவான் எவனும் அவர் சத்தத்தை கேட்பான். அவர் சத்தத்தை கேட்பான். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சிலுவையை சுமந்து சத்தியத்துக்காக ஒரு வாழ்க்கை. prepare for the truth. சத்தியத்துக்காக ஆயத்தப்படு, சத்தியத்துக்காக ஏங்கு, சத்தியத்தை பெற்றுக்கொள், உள்வாங்கிக்கொள், சத்தியத்தை கற்றுக்கொள், அவருடைய பாதத்தில் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அந்த சத்தியத்துக்காகவே ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கையை, சத்தியத்தை பேச ஆயத்தப்பட்டு நம்ம அவருக்காக வாழ போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி நான் வாழ்வேன். இந்த சத்தியத்துக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வா. அப்படியே பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை இந்த சத்தியத்துக்காக வாழணும், இந்த சத்தியத்தின்படியே வாழணும். இந்த சத்தியத்துக்கு விட்டு நான் விலகவே கூடாது. அப்படியே ஒருமனப்பட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, சத்தியத்துக்காக வாழ்கிற வாழ்க்கைக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் இங்கே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன் அநேக சீஷர்களை நான் என் கண்களில் பார்க்கிறேன். லேமா கதோ ஷேதா ராபா ஹதுடா ராபா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சத்தியத்திலே நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் சத்திய ஆவியானவர் உன்னை நடத்துவார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியவான் எவனும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான். அப்பா சொல்லுங்க, அப்பா உங்க சத்தியத்துல என்ன நடத்துங்க, என்ன நடத்துங்கப்பா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டு உப்பு போல மாறி அதுக்காக அர்ப்பணித்து இந்த சத்தியத்துல நிரப்பப்பட்டவர்களாக நீங்க மாறும் பொழுது கடைசியா கர்த்தர் ஒண்ணு, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த லெவல்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, 3.5 வருஷம் ஆண்டவர் ஊழியம் செய்தாருங்க.
நிறைய பேரை சந்தித்தார், நிறைய பேரை பிளஸ் பண்ணார், அநேக பேர் குணமாக்கப்பட்டார்கள். அவரால் செய்யப்பட்ட அற்புதங்களை எழுதி வைக்க முடியாதுன்னு சொல்லி யோவான் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ அற்புதங்கள் அவர் செய்தார். ஆனால் 120 பேரை மாத்திரமே இயேசு நம்பினார். ஆமென். God only believed just 120 people as his disciples. ஆமென் சொல்லுங்களேன். அந்த 120 பேருக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்மை உயிரோடு இருந்தவராக 40 நாள் அளவும் வெளிப்படுத்திட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 1வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். 8வது வசனத்துல சொல்றாரு, நீங்க எல்லாரும் காத்து கொண்டிருங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் கிடைக்க போகிறது. அந்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். சத்தியத்தின்படி நடக்கிறவன் சாட்சியா இருக்கணும்னா அவனுக்கு தேவையானது ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர். தேவ பிரசன்னம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னம். இஸ்ரவேல் ஜனங்களை வந்ததுமே ஜெசிமா சொன்னாங்கல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிரசன்னம் தான் வழி நடத்துச்சு. ஆமென். சீஷன் அவருடைய பிரசன்னம் தான் வழி நடத்தும். அந்த மகிமையின் மேகம் எழுமுனா அவர்கள் ஏஞ்சி நடப்பாங்க. அந்த மகிமையின் மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தில் அப்படியே மூடிடுச்சுன்னா அவர்கள் நிற்பார்கள். அவர்களை வழி நடத்தினது தேவ பிரசன்னம். இன்னைக்கு உன்னை யார் வழி நடத்தி கொண்டிருக்கிறா? நீ சீஷன் தானே? நீ விசுவாசியா சீஷனா? நீ விசுவாசினா உன்னை யார் வேணாலும் வழி நடத்தலாம். ஆனா நீ சீஷனா இருந்தனா இயேசு மாத்திரம் தான், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் உன்னை வழி நடத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். யார் யாருக்கெல்லாம் நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு விசேஷித்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்ற போகிறார். விசேஷித்த விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களை அநேக பேருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பி மகிமையினாலே நிரப்பி தான் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீ நம்புறியோ இல்லையோ, நீ எதிர்பார்த்தனா உன் மேல கர்த்தருடைய மகிமை தான். ஒரே ஒரு இடம் தான் சொன்னேன், எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தம் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு சாட்சியா நம்ம நிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எப்படி தெரியுமா? நீங்க இடதுபுறமாய் வலதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும். பாத்தீங்களா? அது ஒவ்வொரு சீஷனுக்கும் கேட்கும். உனக்கு கேட்கும். அது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற சத்தம். இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அங்க போகாத அப்படின்னு சொல்வார் ஆண்டவர். நீங்க போகாம இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருப்பீங்க. அதை செய்ய, அவங்களுக்கு கொடு, அவங்களோட கூட பேசு. இதெல்லாம் எங்க இருந்து வருகிறதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சீஷனாய் மாறும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஞான ஸ்நானத்திற்கு உட்படும் பொழுது ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிறத, அவர் சத்தம் உங்கள் காதுகளை கேட்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷருடைய லைஃபை ரெண்டா பிரிக்கலாங்க. ஒன்னு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, 2 பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம். ஹல்லேலூயா. பயங்கரமான வித்தியாசங்க. அது வரைக்கும் அப்படியே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்கெல்லாம் அவங்க சென்றாங்களோ அங்கெல்லாம் சுவிசேஷம் பரவினது. எங்கெல்லாம் அவங்க கால் வச்சாங்களோ அந்த இடத்துலலாம் வல்லமை வெளிப்பட்டது. எந்த இடத்துக்கெல்லாம் சீஷர்கள் இறங்கி நின்றார்களோ அந்த இடத்துலலாம் அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தருடைய வசனத்தை உறுதி செய்தது. எப்படி நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு கட்டளை தெரியுமா? எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள். தேவ சமூகத்திலே காத்திருங்கள். எங்க இயேசு இருக்கிறாரோ அங்க நீ காத்திரு. இயேசு இருக்கிற இடம் தான் எருசலேம். இயேசு எங்க பிறக்கிறாரோ, எங்க இருந்தாரோ, எங்க மரித்தாரோ அங்கே நீ காத்திரு. மேல் வீட்டு அறையின் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேணும். ஆமென். நீ பெந்தேகோஸ்தே சபையின் அங்கத்தினராய் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. பெந்தேகோஸ்தே அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேணும். Only you need Pentecostal experience. If you don't have this experience, you don't have spirit. You need Holy Spirit. Yes,
பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சீஷனாக முழுமை பெறணும்னா, ஒரு ஃபுல்னஸ் வரணும்னு சொன்னா, ஒரு கம்ப்ளீட்னஸ் வரணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம்ம பலன் அடைவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. காத்திருக்கும் பொழுது, எதிர்பார்க்கும் பொழுது, பரிசுத்தமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நிழலிடுவார், நம்மிலே அசைவாடுவார், நம்மை நிரப்புவார். எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் கிருபை வேணும்? எத்தனை பேர் அந்த மகிமையை எதிர்பார்க்கிறீங்க? சீஷனாக முழுமையா மாறுவதற்கு உங்களோடவே இருந்து உங்களை பலப்படுத்த ஒருத்தரால கூடன்னு சொன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். No man can strengthen you. No man can help you. Only the Holy Spirit can strengthen and help you. அவர்தான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. இல்ல. ஆமென். ஆண்டவர் பார்த்து சொல்லமாப்பா, நான் சீஷனா மாறணும் ஆண்டவரே. ஆமென். குருவை போலவே, just like our Lord Jesus Christ. சீஷன் என்னும் சந்ததியை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். மார்க் 13ஆம் அதிகாரத்துல சிலுவையை நீங்க சுமக்க சுமக்க நிறைய பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவோம். ஆலோசனை சங்கத்துல எல்லாம் கொண்டு போய் நிறுத்துவாங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம சாட்சியா நிக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால அங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, அவர்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை பேச வைக்கும். ஆமென். ஒவ்வொரு சீஷனுக்கும் பரிசுத்த ஆவியானவர்னால் அபிஷேகிக்கப்பட்டவனா இருப்பான். அவனுக்கு தெரியும் என்ன பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் நல்லா தெரியும். ஆமென். என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்தார். அவர் வருகை மட்டும் இந்த சந்ததி ஒழிந்து போவது இல்லை. இந்த சந்ததியில, இந்த தலைமுறையில அவருடைய உண்மையான சீஷன் 70 பேர்ல 12 பேர்ல 3 பேரை சூஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். யூ ஆர் ஸ்பெஷல். நீங்கள் சீஷர்கள். யாருங்க விசுவாசி? யாருங்க சீஷன்? இயேசுவை நம்புகிறவன் விசுவாசி. இயேசு கர்த்தர் யாரை நம்புகிறாரோ அவனே சீஷன். நம்ம கேட்க போறோம், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க ஆண்டவரே. இது வரைக்கும் என்ன கிடைக்கும் நான் வாழ்ந்துட்டேன், நான் சொல்றதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டேன். இனி நான் என்ன செய்யணும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உண்மை உள்ள சீஷனா நான் வாழ போறேன். ஏன்னா உன்னை கொண்டுதான் கர்த்தர் உன் வீட்டுல, நீ வேலை செய்யற ஸ்தலத்துல, உன்னுடைய எல்லைகளில உன் சிலுவையை நீ சுமக்க ஆயத்தப்படும் பொழுது, அதற்குண்டான பிரயாசத்தை நீ எடுக்கும் பொழுது உன்னைதான் உப்பாக கர்த்தர் பயன்படுத்தி ஒரு பெரிய இம்பாக்ட கர்த்தர் கிரியேட் பண்ண போகிறார். நீ சிலுவையை சுமக்க ஆயத்தப்படு, சத்தியத்துக்கு வாழ, சத்தியத்திலே பலப்படு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படு. இன்றைக்கு உன்னை முழுமையான சீஷனாக கர்த்தர் உருவாக்குவார். உன் எல்லைகளிலே உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.